இஸ்லாமியர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி நிறைய பேர் நடத்திருக்காங்க. எல்லா ஜல்லிக்கட்டுலயும் இஸ்லாமருடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. சேவக்கட்டு, கிடாமுட்டு, ஜல்லிக்கட்டுல இஸ்லாமருடைய நிறைய உறவுகள் இருந்தது. இஸ்லாமர்கள் நடத்தக்கூடிய அந்த கிடாய்முட்டு, ஜல்லிக்கட்டு, சேவக்கட்டு, அந்த ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டும் பக்ரீத்தும் ஏன் அது நடத்த முடியல? என்னுடைய உறவும் இஸ்லாமருடைய உறவும் இந்துக்கள் உறவையும் ஒன்று சேர்க்கணும். அவங்க அரவணைக்கிறாங்க. ஏன் அவங்கள நம்ம தள்ளி விடணும்? அவங்களும் ஒரு அமைப்பா வச்சுக்கிறட்டுமே. அவங்க வச்ச ஜல்லிக்கட்டுல மாமி அமைச்சின் உறவோட நம்ம பங்கெடுத்துக்கிற போறோம். எல்லா ஆட்சியாளர்கள் செய்யற வேண்டியதான். ஏன் இவ்வளோ ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க அதுல ஒரு தொப்பி போட்ட பாய இல்ல பார்த்ததுண்டா? வந்து வேணான்னு சொல்லல. இல்ல ஏன் வந்து எப்படி அழைக்காம எப்படி ஒரு இஸ்லாமியர் வந்திருக்காரு, அவர் இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. வந்தா யாரு சார் வேணாம்? நான் என்ன சொல்றேன், வெள்ளரிக்கை விடுங்க. எத்தனை இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கும்? இன்னும் நீ வேற நான் வேற நீ வேறன்னு பிரிக்கவே கூடாதுன்றோம். இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது, கிடாமுட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது, சேவக்கட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது. பிளட்டுன்னு கேட்டா ஓடுறான். இஸ்லாமியர்கள் யாருன்னே தெரியல, முகவரி தேவையில்லை. உனக்கு என்ன வேணும்? உயிருக்கு போராட்டையா? உனக்கு பிளட்டு வேணுமான்னு சொல்லி பிளட்டு கொடுத்தாங்க. பேரு, ஊரு, நேரம், தேதி மோகொண்டு எழுதி வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய நோட்ல. அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு நாள் ஒரு நாள் மரியாதை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் ஜல்லிக்கட்டு வீரர் திரு முடக்கத்தான் மணி அவங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப போராடி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாச்சு சார். இப்ப நடக்கிற குளறுபடிகள்ல இப்ப பாத்தீங்கன்னா டோக்கன்ல முறைகேடு, ஜல்லிக்கட்டு மாடை அவுக்கிறதுல முறைகேடு, இப்படி டோக்கன் பல குளறுபடிகள்ல மீண்டும் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு இன்றைய ஜல்லிக்கட்டு போட்டி தள்ளியுள்ளதா? உண்மைதான். இப்படி போய் எங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு போல தலைவரை நம்ம நேசிக்கக்கூடிய தோழமை அமைப்பு, ஜல்லிக்கட்டு பேரவை இருக்கு, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் இருக்கு, இளைஞர் பேரவை இருக்கு, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அன்னை தொண்டைமான் செந்திலுடைய அமைப்பு இருக்கு, அது போக வடமாடு நலச்சங்கம் இருக்கு, வீரத்தமிழருடைய வடமாடு நலச்சங்கம் இருக்கு, ஏறுதழுவது பேரவை இருக்கு, தென்னிந்திய இஸ்லாமருடைய ஜல்லிக்கட்டு பேரவை அருமை நண்பர் சுல்தான்ஜி மாநில தலைவரா இருக்காரு. இன்னைக்கு இஸ்லாமர்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு இல்ல அது பங்கு என்ன சார்? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழர்கள் பொங்கல், இது ஒரு பொங்கல்ன்றது தமிழர்கள் பண்டிகை இல்ல, ஒரு அது மத ரீதியாகவும் ஒரு சில சர்ச்சைகள் இருந்து. ஆனா தமிழர்கள்னா எல்லாம் தான், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் தமிழர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டுல இஸ்லாமியரோட பங்கு என்ன சார்? இஸ்லாமருடைய பங்களிப்பு அதிகப்படியாக இருந்தது. போராட்டத்துல சொல்றீங்களா இல்ல களத்துல வீரர்கள்? களத்துல மட்டும் இல்ல, ஒரு வீரனுக்கு ஜல்லிக்கட்டுல காயம்பட்டு அரசு மருத்துவமனையில கிடத்திருக்கும் பொழுது பல பேர்கள் ஆரோக்கியமா இருக்கிறவர்களை ஓடி இருக்காங்க. அதுல இஸ்லாமர்கள் தான் அதிகப்படியாக கேட்ட குரலுக்கு பிளட் டொனேட் கொடுத்தவர்கள், பல உயிர்களை பாதுகாத்தவர்கள், மனித உயிர்களின் பாதுகாவலர்கள். ஏன்னா அவர்கள் போல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு, களிமங்குளம் ஜல்லிக்கட்டு, எத்தனையோ ஜல்லிக்கட்டு அழிவின் விளிம்புல இன்னைக்கு மண்ணில். இல்ல களிமங்குளம் ஜல்லிக்கட்டுன்றது நீங்க சொல்றது இங்க குன்னத்தூர் பக்கத்துல? ஆமா ஆமா, இஸ்லாமியர்களே நடத்துற ஜல்லிக்கட்டு. ஆமா ஆமா, அந்த தற்கால வாடி நடத்தி அந்த இதுல பாய் அந்த வாடி வாசலை திறந்தது உண்டு. எங்க ஊருக்குள்ள நடக்குது. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அந்த கிடாய்முட்டு, சேவக்கட்டு, ஜல்லிக்கட்டு பூரா அழிவின் விளிம்புல நிக்குது. அந்த இதை மீக்கிறதை தான் தென்னிந்திய இஸ்லாமருடைய ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய சுல்தான்ஜி உள்ள வராங்க. அப்ப தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டை இன்னைக்கு எல்லா இடத்திலும் நடக்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற அந்த கனிமங்குளம் ஜல்லிக்கட்டு நடக்கலையா சார்? ஆமா, நடத்தல. எவ்வளவு தூரம் இன்னைக்கு எத்தனையோ ஒரு திருச்சி எத்தனை வருஷமா நடக்கல சார்? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷமாவே நடக்கும். அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி நிறைய பேர் நடத்திருக்காங்க. எல்லா ஜல்லிக்கட்டுலயும் இஸ்லாமருடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. சேவக்கட்டு, கிடாமுட்டு, ஜல்லிக்கட்டுல இஸ்லாமருடைய நிறைய உறவுகள் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேவக்கட்டு, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா பண்டிகைகள் நடத்துறாங்க, சமத்துவத்தை விரும்புறாங்க, திராவிடம் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்கல்ல. ஏன் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அந்த கிடாய்முட்டு, ஜல்லிக்கட்டு, சேவக்கட்டு, அந்த ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டும் அந்த ரம்ஜானு பக்ரீத்தும் ஏன் அது நடத்த முடியல? ஏன் அவங்களால என்ன? ஏன் அவங்கள்ட்ட எந்த எல்லா வளத்தில் குறையா, இனத்தில் குறையா, நிறத்தில் குறையா, எந்த இதுல வீரத்தில் குறையா, எதுல குறை? என்ன காரணம் சார்? அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் திராவிடியல் கட்சிகள்னாலதான். இது செய்யறது இவங்க முன்னுரிமை கொடுக்கணும். ஓட்டை மட்டுமே வாக்கா வச்சுக்கிற கூடாது. அவங்களுடைய உறவுகளையும் அவங்களுடைய வீரத்தையும் தட்டி கொடுத்து அவங்களே ஊக்கப்படுத்தணும்.
இன்னைக்கு அவங்கள வந்து இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் மாடு வச்சிருக்காங்க, மாடு பிடிக்கிறாங்க, மாடு வச்சிருக்காங்க, காலங்காலமா இழிவா பாக்குறது. நீ அது சாப்பிடுற, இது சாப்பிடுற, அந்த கறி சாப்பிடுற, தவறானது. இன்னைக்கு அவங்களும் இன்னைக்கு நல்ல மாடுகளை வைத்து இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருந்தா பிறை போடுறாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தா சிலுவை போடுறாங்க, இந்துக்களா இருந்தா பட்டை போடுறாங்க. இந்த இந்த இடத்துல இந்த சமகாலத்துல இன்னைக்கு வர்ற யங்ஸ்டர்கள் வந்து மாமே மச்சனே உறவு சேர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கிடாமுட்டு, அந்த ஜல்லிக்கட்டு கிடாமுட்டு சேவகட்டும் 2025ஆம் ஆண்டு நடத்தக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களையும் அவங்களுடைய வீரத்தையும் வெளியே பறைசாட்டணும், அவங்களையும் ஆதரிக்கணும்ன்றதான் இந்த தென்னிந்திய இஸ்லாமியருடைய ஜல்லிக்கட்டு பேரவைன்னு சொல்லி அவங்களுடைய நீண்ட நாள் நம்ம இப்ப என்னுடைய வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய உறவும் இஸ்லாமியருடைய உறவும் இந்துக்கள் உறவையும் ஒன்று சேர்க்கணும், அவங்க அரவணைக்கிறாங்க. ஏன் அவங்கள நம்ம தள்ளி விடணும்? அவங்களும் ஒரு அமைப்பா வச்சுக்கிறட்டுமே. அவங்க வச்ச ஜல்லிக்கட்டுல மாமி அமைச்சின் உறவோட நம்ம பங்கேற்றுக்கிற போறோம், எல்லா பேரும் ஒன்னா நிக்க போறோம். இப்ப அந்த இடத்துல வந்து இந்த அரசு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு விழுந்து கிடந்து இன்னைக்கு புதஞ்சு கிடக்கு. இஸ்லாமருடைய ஜல்லிக்கட்டு நடத்தினதும் கிடாமுட்டு சேவக்கட்டு நடத்தினது பூரா மண்ணில் புதஞ்சிருச்சு. திருப்பி அதை எடுத்து அதை புதுப்பிச்சு மண்ணில் தூசியை தட்டணும். அதை யாரு செய்யணும்? இஸ்லாமியர்கள் தான் செய்யணும். அது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல பாலமேடு அவனியாபுரத்துல யாருனாலும் ஒரு இஸ்லாமியர்கள் தொப்பி போட்ட பாய பாத்திருப்பீங்களா? நீங்க அது காரணம் என்ன சார்? சமத்துவம்ன்றீங்க. இல்ல அதுக்கு காரணம் என்ன சார்? அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையா? யாரு விருப்பம் இல்ல? இல்ல அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலையா ஜல்லிக்கட்டுல? யாரு விருப்பம்? இஸ்லாமியர்கள் வந்து நீரும் சோறும் பாலும் நீரும். இல்ல நீங்க தானே சார் சொல்லணும். அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற வேலை. எல்லா ஆட்சியாளர்கள் செய்யற வேலைதான். ஏன் இவ்வளவு ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க அதுல ஒரு தொப்பி போட்ட பாய இல்ல பாத்துறோம்டா வந்து வேணான்னு சொல்லல. இல்ல ஏன் வந்து எப்படி அழைக்காம ஒரு இஸ்லாமியர் வந்திருக்காரு அவர் இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. இல்ல வரக்கூடாது எப்படி? இப்ப நான் ஒரு இஸ்லாமியர் மாடு அவுக்கும் போது இல்ல மாடு அவுக்காதீங்கன்னு அப்படி சொல்லல. இல்ல இஸ்லாமியர் மாடு பிடிக்கும் போது இல்ல பிடிக்காதீங்கன்னு அப்படி சொல்லல. இல்ல வந்தா யாரு சார் வேணாம்? நான் என்ன சொல்றேன், வெள்ளரிக்கை விடுங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க. எதுல மாடு டோக்கன் டோக்கன்ல சொல்ல முடியுமா? பதிஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதிஞ்சு வரலைன்னு தானே சொல்றாங்க. அவங்க மாடு குடிச்சா ஏன் நீங்க எல்லாம் மாடு குடிக்கிறீங்க? இல்ல சார் இதுல கோட்டா கிடையாதுல சார். இது ஜாதி மதம் அப்பாற்பட்டு தானே சார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. ஆமா, பொதுவாக இதுல வந்து இல்ல ஜாதி மதம் அப்பாற்பட்டு தான் நடக்குது. இதுல வந்து கோட்டா அடிப்படையில கொடுக்க முடியாதுல்ல சீட்டு. அது பொதுவா கொண்டு வாங்கன்ற, பொதுவா வரணும், அவங்களே அரவணைங்க, அவங்களையும் புதுப்பிங்க, இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல அவங்களே அரங்கத்துல உட்கார வைங்க, எல்லா வித்தையுமே சமத்துவமா நடத்துங்க. சமத்துவ பொங்கலை வந்து சமத்துவமா தூக்கி பிடிங்கன்னு நம்ம சொல்ல வரோம். இப்ப ஜல்லிக்கட்டுல நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தின் போது மதுரை மட்டும் இல்ல, தமிழகத்துல நீரும் சோறும் பாலும் எல்லாம் கொடுத்து அந்த ஆக்கம் ஊக்கப்படுத்தினவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான். அது மறக்க முடியுமா? இடத்தை சுத்தப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா செருப்பு விருப்பெல்லாம் எடுத்து ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டை கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும். எல்லா இந்துக்கள் பெண்மணியும் இஸ்லாம் பெண்மணிகளும் வந்து புர்கா போட்டு உட்காந்து நிற கற்பனைகள் உட்காந்து போராடினது. எதுக்காண்டி? தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய பண்பாடு, பாரம்பரியத்தை நேசிக்கின்றதாண்டி. இன்னைக்கு போராடினவங்க பூரா கம்பி வேலிக்குள்ள இருந்து இப்படி எட்டி பாக்குறாங்க, போராடாதையும் பூரா மேல நிக்கிறேன். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அந்த உறவுகளுக்காண்டிதான் அவங்க இன்னைக்கு தொடர்ச்சியா 2025ஆம் ஆண்டு சேவக்கட்டு கிடாமுட்டி நம்ம நடத்தி ஆகணும். அனைத்து இந்துக்களும் கிறிஸ்துவர்களையும் அனைவரும் ஒண்ணு சேர்க்கணும், மாமி அமைச்சின உறவா இருக்கணும். யங்ஸ்டர்கள் பூரா இன்னைக்கு ஃபாலோ பண்ணி மக்கள் விரும்புறான். இன்னும் நீ வேற நான் வேற நீ வேறன்னு பிரிக்கவே கூடாதுன்றோம். இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது, கிடாமுட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது, சேவக்கட்டுன்றது ஒண்ணு சேர்க்குது. இன்னி 2025ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்துல சேவக்கட்டு கிடாமுட்டு மதுரை மாவட்டம் உள்ள தமிழகம் முழுதும் ஒண்ணு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அதுல ஏகப்பட்ட பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு ஆம்பூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடத்துலயும் பாருங்க இஸ்லாமியர்கள் மாடு வச்சிருக்காங்க. ஏன் நம்ம அறந்தாங்கி போங்க, இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல போங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் வளர்க்குறாங்க தெரியுமா? நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு. அவங்கள போய் இன்னைக்கு என்ன பொங்கலுக்கும் இப்ப யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, டோக்கன் கேட்க போனது, பொங்கலுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ பொங்கல்ல இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு தலைவலி. அவங்களுடைய உதவி என்ன, அவங்களுடைய எவ்வளவு அளவுக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல அவங்க பண்ண உதவி. நான் இன்னைக்கு எத்தனையோ நூத்துக்கணக்கான வீரர்களை, எத்தனையோ நூத்துக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான வீரர்களை அரசு மருத்துவமனையில இருந்து தன்னுடைய உதவிகளை சமூக சேவை நோக்கத்துடைய அதுல பாதி பங்களிப்பு தம்பி சம்சுல இருந்து, மஞ்சில்ல இருந்து, செய்யதுல இருந்து பல உதவிகள்
இன்னைக்கு ராமநாதபுரத்துல சபிலான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில தலைவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக கேட்க கூட்ட பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. இந்த எண்ணம் யாருக்கு வரும்? நல்லா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தா இருக்கான், பிளட்டுன்னு கேட்டா ஓடுறான். இஸ்லாமியர்கள் யாருன்னே தெரியல, முகவரி தேவையில்லை, உனக்கு என்ன வேணும், உயிருக்கு போராட்டையா, உனக்கு பிளட் வேணுமான்னு சொல்லி பிளட் கொடுத்தாங்க. பேரு, ஊரு, நேரம், தேதி மோகொண்டு எழுதி வச்சிருக்கேன் இவ்வளவு பெரிய நோட்ல. அவங்களுக்கு எல்லாம் என்னைக்குனாலும் ஒரு நாள் மரியாதை பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுக்காத இடத்துல மனிதன் ஓடக்கூடிய ரத்தத்தை உருவி கொடுத்து மனிதன் காப்பாத்திருக்கானே, அந்த நன்றி வேணுமா இல்லையா? 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு அமைப்புகளை கூப்பிட்டு 2026ல சொல்றேன், 26ல நம்ம கொடுத்த மனுவை புற வச்சு நீதிமன்றத்துல போய் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜல்லிக்கட்டுடைய எல்லா பேத்துக்கும் சம உரிமையை வாங்கி கொடுக்கணும்ன்றதான் நோக்கம். இனி விரைவில் எல்லா பேரும் ஜாதி மதம் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போடுறதுதான் நம்மளுடைய இலக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி. தொடர்ச்சியாக நம்ம இதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய செயது, மஞ்சில், சம்சு, சபிலா, ராமநாதபுரம் மாவட்டம் தொழிலதிபர், தொடர்ச்சியாக நம்மளுடைய சுல்தான்ஜி, தென்னிந்திய இஸ்லாமியருடைய ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இந்த வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போகணும். இனி வரக்கூடிய இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு சேவக்கட்டை தொடர்ச்சியா எந்தெந்த ஜல்லிக்கட்டு அழிவின் விளிம்புல இருக்க புதைந்து கிடந்ததை நம்ம தோண்டி எடுத்து பார்த்து நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தணும். நடத்தி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை கூப்பிட்டு ஜல்லிக்கட்டை நம்ம ஒருதாய் பிள்ளையாக நம்ம சமத்துவமா நிக்கணும்ன்றதான் நம்மளுடைய நீண்ட நாளுடைய கோரிக்கை. இனி 2026ஆம் ஆண்டு அதுல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையும் கூப்பிடணும், இஸ்லாமியர்களையும் கூப்பிட்டு அனைவருக்குமே சமத்துவத்தை விரும்புகிறோம் நம்ம. நன்றி, வணக்கம்.